ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க ஐ ஃபார் அண்ட் ஐ டூ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் படமாக எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவர், ஆனால் மார்ஷல் ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வித்தையான ஆள். அவர் அதை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு, கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணி. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே பேரலா ரெண்டு சின்ன பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க பிரதருக்காக கொஞ்சம் திருடி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாள் திருட போன இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லன் கேங்கு அந்த வீட்டுல இருக்க எல்லாரையுமே கொன்னுட்டு இருக்காங்க. அதுல இந்த குட்டி பொண்ணோட பிரதரையும் கொன்னுடுறாங்க. அதனால இந்த பொண்ணு அவங்களெல்லாம் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ட்டு பாக்குறாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. நம்ம ஹீரோ முதல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட் சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டாவே இருந்தது. அது எக்ஸிகியூஷன்ல முடிஞ்ச அளவு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பத்தினா படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு ஆக்ஷன் போர்ஷன்ஸுமே அதகலமா திரிக்க விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா ஒரு சில போர்ஷன்ஸ்லாம் அல்டிமேட்டாவே இருந்தது. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் நம்ம ஹீரோக்கும் நடுவில் இருக்க பாண்டிங் அதையும் ரொம்ப சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட மிங்கிள் ஆகினா இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே ஆவரேஜ் ஆயிருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போர்ஷன்ஸ், அதே மாதிரி எமோஷனல் போர்ஷன்ஸ். அதை தவிர்த்து சொல்லிக்கிற அளவு எதுவுமே கிடையாது. படம் பயங்கர ஸ்லோவாக போகுது, பயங்கரமாக லேக் அடிக்குது, பயங்கரமாக ப்ரெடிக்டபிளாக இருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய நெகட்டிவ். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ஷன் ஃபேன்ஸாக இருந்தால் இந்த படத்தை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.